இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 7வது அத்தியாயம் அருளுடைமை. இந்த 6ஆம் தந்திரத்துல பார்த்தோம்னா 14 அத்தியாயங்கள் இருக்குங்க. இன்னும் 8 அத்தியாயம் 7 அத்தியாயம் இருக்கு. பக்குவம் அப்படின்றதுல முடியுது. 131 பாடல்கள். 6ஆம் தந்திரம் மிக குறைவான பாடல்கள் உள்ள ஒரு தந்திரம் தான். 7, 8, 9ஆம் தந்திரங்கள் பாத்தீங்கன்னா 7ஆம் தந்திரத்துல பாத்தீங்கன்னா 38 தலைப்புகள் இருக்குது. அத்தியாயங்கள் 418 பாடல்கள். 8ஆம் தந்திரம் 43 தலைப்புல 527 பாடல்கள். 9ஆம் தந்திரத்துல 23 தலைப்புகள் 399 பாடல்கள் என்ன நாம சிந்திக்க இருக்கின்றோம். ஓகே, இன்னைக்கு பாடல் பார்ப்போம். 1647 என்று நாம் சிந்திக்கின்றோம். புண்ணியம் பாவம் இரண்டுல பூமியில், புண்ணியம் பாவம் இரண்டுல பூமியில், நன்னும் பொழுது அறிவார் சிவனானிகள், நன்னும் பொழுது அறிவார் சிலனானிகள், எண்ணி இரண்டையும் வேறறுத்து அப்புறத்து, எண்ணி இரண்டையும் வேறறுத்து அப்புறத்து, அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே, அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே. இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அப்ளிகபிலிட்டின்னா இந்த பாடல் தான். ஏன்னா இந்த பூமியில தான் புண்ணியம் பாவம்னு 2 இருக்குன்றாரு. அப்ப இந்த புண்ணியம் பாவம் எப்படி வருது? நல்வினை தீவினை. நல்லதெல்லாம் புண்ணியமாகும், தீயதெல்லாம் பாவசாவில போயிடும். சரி, அப்ப புண்ணியமெல்லாம் இன்பமாகும், பாவமெல்லாம் துன்பமாகும். அப்ப 2மே இந்த பூமியில இருக்கு. எதை நம்ம புண்ணியமே நிறைய செஞ்சாலும் திருப்பி உடல் எடுப்போம், அது அந்த மாதிரி அனுபவிப்போம். அப்ப இந்த இருவினை ஒப்புல we should cross this one அப்படின்றதுதான். நன்னும் பொழுது அறிவார் சில ஞானிகள். அது நடக்கும்போது இது இப்படிதான் போகும் அப்படின்னு ஞானிகளுக்கெல்லாம் தெரியும். அப்ப நாமெல்லாம் அது கிட்ட போறோம், டிராவல் அந்த திசையில நோக்கி போயிட்டு இருக்கிறதால அந்த 2ஐயும் எண்ணி வேறறுத்து வேரோடு எடுத்துடணும், அப்புறப்படுத்தணும். அப்ப நாம நல்லது செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்பு. கெடுதல் செய்யறோம், கெடுதலை விட்டுட்டு நல்லது செய்யறோம்ன்றது நல்லது. ஆனா 2ஐயும் ஏறெடுத்து அப்புறத்து, அப்பதான் அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே, சிவபெருமான் இருப்பிடத்தை தவத்தின் பயனால் அறிந்து கொள்ளலாம் அப்படின்றதுதான் அந்த பாடல். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரியம்மா, வணக்கம். நன்றிங்க, மிக அருமை, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தியை போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1647வது திருமந்திரம். வினையை வென்றால் சிவனை அறியலாம். திருமந்திரம். புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில், நன்னும் பொழுது அறிவார் சில ஞானிகள், எண்ணி இரண்டையும் வேறு அறுத்து அப்புறத்து, அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே. அருமையான திருமந்திரம். புண்ணியம் என்றும் பாவம் என்றும் 2 உலகத்தில் இருக்கிறது. புண்ணியத்தின் பலனாக நன்மையும், பாவத்தின் பயனாக தீமையும் துன்பமும் வந்து அடைகின்றன என்பதை உணர்ந்தவர்கள் மிக சிலரான ஞானிகளே ஆவர். எனவே அந்த புண்ணிய பாவங்கள் வந்து சீவன்களை பற்றிட வரும் பயன்களை நன்கு உணர்ந்து அவற்றின் ஆணிவேரையே அறுத்து அப்புறப்படுத்தி தீவினை வழி செல்லாது தடுத்து நிறுத்தும் மன உறுதி பெற்றுவிட்டால், அப்படி மன உறுதி பெற்ற இடத்துக்கு அருகிலேதான் பரம்பொருள் இருக்கும் இடம் என்பதை அறிந்து கொள்வீராக. வினையை வென்றவர் சிவனை அறிவர் என்பது பொருள்.
நன்னும் அடையும் அப்புறம் அதன் பக்கம். கழக வெளியீட்டு திருவடி உணர்வு மறவா நல்லோராகிய சிவஞானிகள் நில உலகில் தோன்றும் பொழுது புண்ணிய பாவமாகிய இரு வினைகளையும் அறிவர். அத்தகைய நல்லோர் நற்றுணையால் பிறப்புக்கு வித்தா புண்ணிய பாவம் இரண்டையும் வேறறுத்து 36 மெய்யும் கடந்து அப்பாலுள்ள அருள் வெளியே செப்பமுற விளங்கும் அண்ணலாகிய சிவபெருமான் இடம், அதுவே நாம் அடைய வேண்டிய நல்லிடம் என்று உணர்ந்து கொள்வீர். இம்மந்திரம் புண்ணியத்தையும் பாவத்தையும் இரண்டையும் ஒழிக்க வேண்டும் என்றது. அதாவது இரண்டிலும் பற்றற இருக்கும் நிலை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். சரிங்கம்மா, மிக்க நன்றி. அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1647. புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில் நன்னும் பொழுதறிவார் சில ஞானிகள் எண்ணி இரண்டையும் வேறறு தப்புறத் தன்னல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே. Translation. In the world there are two types of actions, good and bad. On contemplation, some wise men know the cause. Cutting the roots of the two, one should experience the place of the Lord. கொடுத்துருக்காங்க. புண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில் ரெண்டுமே இருக்கும். ஏன் ரெண்டுமே இருக்கு அப்படின்னா, நான் என்றது இருக்கு, நான் தனி ஆளு அப்படின்னு நான் என்ற உணர்வு இருக்கிறதுனால எது செஞ்சாலும் அது நம்ம கிட்ட வந்து சேரும். புண்ணியம் எல்லாம் இறைவனோட குணத்திலிருந்து செய்யும்போது இந்த அன்புலேருந்து செய்கிறதெல்லாம் புண்ணியமாக ஆகும். ஆனால் அது நம்மளை வந்து சேர்றது வந்து இந்த நானுன்னு ஒன்று அந்த மாயையோட சேர்ந்து இருக்கிறதுனால அது நமக்கு வந்து சேர்றதுனால அதுவும் வந்து பிறப்பை கொண்டு வந்துடும். அந்த புண்ணியத்துக்கான பலனை நம்ம அனுபவிக்கணுன்றதுனால அடுத்தடுத்து கொண்டு வந்துடும். பாவங்கிறது நம்மள்ட்ட இருக்க பகையிலேருந்து வேலை செய்யும்போது இந்த காமம், கோபம், மோகம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நம்ம கிட்ட இருக்க கெட்ட குணங்கள்லேருந்து, பொறாமை, போட்டி, இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம இறைவனுக்கு எதிரான ஃப்ரீக்குவென்சியில் நம்ம போயிட்டே இருக்கிறோம்னா அது பாவத்தை கொண்டு வரும். அதனால் இந்த ரெண்டுமே இந்த பூமியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ரெண்டு விஷயமே இருக்குது. நன்னும் பொழுதறிவார் சில ஞானிகள். இதை வந்து அவங்கள சேரும்போது அந்த ஆராய்ந்து பார்த்து அறிவாங்க ஞானிகள் எண்ணி இரண்டையும் வேறறு தப்புற தன்னல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே. இதை ஆராய்ந்து ரெண்டையும் வேற இருக்கணும். ஏன்னா பிறப்புலேருந்து நீங்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோன்ற புரிதல் வந்துருச்சுன்னா நம்ம வந்து அடுத்து பிறவிக்கிற ஆசைப்பட மாட்டோம். அப்போ வந்த வேலை என்ன அப்படின்னா இறைவனை நோக்கி நம்ம போகிறது அப்படிங்கிறது. அப்போ நம்ம கடமையை செய்கிறோம் அப்படின்றது மாதிரி நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னாலே நமக்கு பாவமும் புண்ணியமும் வந்து சேராது. அந்த பலனை எதிர்பார்க்காம நம்ம வந்து கடமையாக செஞ்சோன்னா, ஏன்னா இதுதான் கடமை. இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், படிக்க தான் போகிறான், அதுதான் அவன் கடமைன்றது. அது அப்படின்னு நினச்சி அவன் படிக்கிறது தான் இல்லையா. இதில் பெருமைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம அதை நினச்சி இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோமே நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு அப்படின்ற யோசிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம வந்த கடமை இறைவனை நோக்கி போகிறதுக்கான விஷயந்தான். அதை செய்கிறது தன்னோட கடமைன்னு சொல்லிட்டு நம்மளால எந்த பலனும் எதிர்பார்க்காம அதுலேருந்து செய்யணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறது வந்து இது வந்து விழிப்புணர்வு நிலையில் இருக்கும்போதும் நம்ம அந்த உண்மையான அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்போடு செய்யும் போதும் நமக்கு அந்த பாவம் புண்ணியம் சேராது. மனதிலிருந்து இயங்குகிறோம் அப்படின்னாலும் இவங்க இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, மனது இயங்காமல் இருந்துச்சுனாலே நமக்கு இறைவனை அறிந்து கொள்ளலாம். ஏன்னா மனம் ஒன்று பாவத்தில் இருந்து இயங்கிட்டு இருக்கும், இல்லை புண்ணியத்துலேருந்து இயங்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ மனதில் ஓடி, ஏன்னா இது பேசிக்கிட்டே தான் இருக்க போகுது இல்லையா. ஒன்று நல்லதை பேசும், இல்லை கெட்டதை பேசும். அப்போ ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருந்தால் பாவ புண்ணியத்தை அது சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். மனம் வந்து இயங்காமல் அது பேசாமல் இருந்துருச்சுன்னா இரண்டையும் வேறறுத்து அப்புறம் அந்த ரெண்டுமே பேசாமல் மனமே பேசாமல் இருந்துச்சுன்னா அங்கே புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை.
செய்யற செயல் மட்டும்தான் நம்ம இங்க நடக்குதுன்ற மாதிரி இருக்கும். நான் செஞ்சேன் அப்படிங்கறது வந்து மனம் சொல்லிட்டே இருக்காது. நான் தான் செய்றேன், நான் தான் செய்றேன். இந்த செயல் நடக்குது, அது இயக்கப்படுது, அவ்வளவுதான். இயக்கப்படுது இறைவனால. இப்ப நாமளே இப்ப உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இது எல்லாம் நம்ம நினைச்சாலாம் உட்கார்ந்து பண்ணவும் முடியாது. அஹ் நீங்க கேட்டுட்டு இருக்கவங்களும் இறைவன் உங்களை இயக்கி இதை கேட்க வைக்கிறாரு. இறைவன் இதை இயக்கி பேச வைக்கிறாங்க. உண்மையில என் மனதுக்கு கேட்டீங்கன்னா எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லதான். பேசுறதுக்கு ஆசையும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனா இதை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா அதை பேசுறதுக்கு எனக்கு தெரியவும் தெரியாது, கரெக்டா சொல்லவும் தெரியாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனா இது வந்து உணர்த்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு கடமையா எவ்வளோ நேரம் அதை இயக்கி கொண்டு போறாங்களோ அவங்க கொண்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது அது அந்த ஏன்னா இதுதான் நான் இறைவன் போட்டிருக்க பாதை. ஏன்னா என் மனம் வந்து அந்த அந்த இதுல இல்லை. இன்னும் அந்த மாயையில இருக்கிறதுனால அது இது ஏன் இது அப்படிங்கிற ஒரு அமைதியா இருந்துட்டு போயிடலாமே, பேசாம இருந்துடலாமே அப்படின்னு திரும்ப திரும்ப டெய்லியுமே சொல்லும். எதுக்கு இந்த வேலை உனக்கு? உனக்கு பேசவும் வரல. இதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறத சொல்லும். ஆனா என்னமோ இதை நம்ம எடுத்துருவேன், பார்த்துருவேன். ஒரு விஷயம் தோணும். அப்புறம் அதை இது பண்ணிட்டு இங்க வந்து சொல்லிடுறேன். இது உண்மையாலுமே இது என் கையில இது இல்லவே இல்லை. என் மனதால இது நடக்கவே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிகிற ஒரு விஷயம் எனக்கு. அதனால இது இயக்குறாங்கன்றது நான் 100% நம்புற ஒரு விஷயம். சரி ஏதோ ஒன்று இயக்குறாங்க, நான் சரி அந்த ஃப்ளோலே போவோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். அதனால எந்த பலனும் எதிர்பார்க்கல. இது இப்போ படிக்கிறோம், இதனால என்ன கிடைக்குதுன்றதையும் நம்ம யோசிக்கிறதும் இல்லை. நமக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்னா இறைவனை பற்றி கொண்டே இருக்கணுங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. நம்ம இதை தாண்டி எங்கேயுமே போகிறதுக்கு இதை தாண்டி வேற ஒரு விஷயமுமே இல்லை. இந்த உலகத்துக்கு வந்துட்டு இந்த மாயையிலேருந்து, இந்த மனதிலேருந்து வெளியே வரணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு நம்ம எதை பிடிக்கணும், இறைவன் திருவடியை தான் பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மனம் வந்து திரும்ப ஏன்னா நம்ம உலகியல்ல தான் இருக்கோம். திரும்ப திரும்ப நம்மளை பிடிச்சி இழுத்து போட்டுரும். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை ஆழமாக அதில் கொண்டு போயிடும். ஆனால் இந்த தலம் வந்து தினமும் நடக்கிறதுனால திரும்ப திரும்ப நம்மளை கொண்டு வந்து வச்சிருவோம். நம்ம இங்கே திரும்ப பாரு, நீ வந்து திருவடியிலே தான் நிற்கணும், மனது சொல்கிறபடி போயிடாத, திருவடியில தான் வந்து நிற்கணும். நமக்கு தினமும் காலையில் நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு விஷயம் நமக்கு இங்கே அதையும் கடவுள் அந்த இதில் தான் போட்டிருக்காரு. நம்ம வந்து அந்த பாதை மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ கருணையோட நமக்கு இன்ட்ரெஸ்டே இப்போ நான் சொல்கிறேன், எனக்கே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா கூட நீ இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையாக போட்டிருக்கிறாங்க. ஒரு கடமையாக அதை நான் உணர்ந்து போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அதுவும் அவர் தூக்கி இல்லை போதும்னு சொல்லி தள்ளி போட்டாலும் எனக்கு ஓகே. அந்த மாதிரி தான் ஏதோ அந்த ஃப்ளோவில், கடவுளோட ஃப்ளோவில் தான். அதே தான் உங்களுக்கும் நடந்துட்டுருக்கும். இப்போ இது எனக்கு மட்டும் சொல்லலை நான், இப்போ உங்களுக்கும் அதே தான். இதை கேட்கணுமான்னு உங்களுக்கும் தோணும். ஆனாலும் நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணி உட்காந்துருக்கிறீங்கன்னா அவர் புஷ் பண்ணி உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. அதுதான் எல்லாருக்குமே அதுதான் நடக்குது. அது இயக்கம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்ம பண்ணுறதில்ல. இறைவன் நம்மளை தள்ளி இங்கே இதை கேட்க வைக்கிறது, பார்க்க வைக்கிறது எல்லாம். ஏன்னா நம்ம வந்து கடமையை செய்யணும், வந்த வேலையை பார்க்கணும், இறைவனை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு எல்லாம் நடக்கிற ஒரு விஷயம். அது அந்த மனதுல இருந்து அந்த இதுல பார்க்கும்போது எண்ணி இரண்டையும் வேறொரு தப்புறன்றதுல வந்து இந்த மனதை இயங்காமல் இருக்க வச்சாதான் நம்ம அண்ணல் இருப்பிடத்தையே நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த மனது இயங்காம இருக்கணும்னா புண்ணிய பாவமும் சேராம இருக்கணும். அப்ப அங்க நானுன்றது இருக்கக்கூடாது, பலன் எதிர்பார்க்காம இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா நம்ம இறைவன் திருவடியை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கீர்த்திகாமா. வணக்கம் அம்மா. காலை வணக்கம். இன்றைய மந்திரத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நன்னும் பொழுதறிந்து எண்ணி இரண்டையும் வேறறுத்தால் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்தப்புறம் இல்ல, அது அது அணுகும் போதே இரண்டுக்கும் உண்டான வித்தியாசம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தெரிந்தால் அவர்கள் ஞானிகள்.
சில ஞானிகள் அப்படின்னு நன்னும் பொழுதறிவார் சில ஞானிகள் எண்ணி இரண்டையும் வேறறுத்து அப்புறத்து அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டையும் அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த திரை அது விலகணும். என்ன திரை அப்படின்னா புண்ணிய பாவம் இரண்டுள பூமியில். அதான் ஆரம்பத்துல சொல்றாரு, முதல் வரியில சொல்றாரு புண்ணிய பாவம் இரண்டுள பூமியில். ரெண்டும் இருக்கு. இந்த உலகம் நன்மையாலும் தீமையாலும் ஆனது அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உலகத்துல நம்மளுடைய செயல்ல, அப்ப உலகம்ங்கும் போது வெளியில பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம், நம்ம இருக்கக்கூடிய பூமின்னு எடுத்துக்கலாம், நம்ம இருக்கக்கூடிய வீடுன்னு எடுத்துக்கலாம். அப்படி சுருக்கி 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 உள்ள கொண்டு வரலாம். உள்ள கொண்டு வந்து நம்முடைய உடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த உடல்ல நம்ம செய்யக்கூடிய, அப்புறம் உடலுக்குள்ள உள்ள போனா எண்ணம், மனது, இந்த மாதிரி என்ன வேணா எடுத்துட்டு போகலாம். அப்படி எடுத்துட்டு போகும்போது அதுல 2 விதமான எண்ணங்கள் இருக்கு, 2 விதமான செயல்கள் இருக்கு, அதனுடைய விளைவுகள் 2 இருக்கு. எது பண்ணாலும் 2 விளைவு இருக்கும். இப்போ கௌரிமா சொன்ன மாதிரி வர வேணான்னு ஒரு மனசு சொல்லும், வேணா எதுக்கு அப்படின்னு. அப்புறம் உந்துதல்ல வருவாங்க, அந்த அந்த உள்ளுணர்வு உந்தும். அப்ப இந்த உள்ளுணர்வு உந்தும் பொழுது 2 விதமான செயல் விளைவு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து நம்ம மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்க முடியுது, நம்ம அவங்க சொல்றதுனால அவங்களுடைய அந்த 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 வைப்பு வந்து இங்க நமக்கு உணர முடியுது. இன்னொன்னு, அவங்க மனசுக்குள்ள எதுக்கு இந்த வேலை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். சோ இந்த இது இல்ல, சரி போனா போட்டோம், ஏதோ ஒரு அபிப்பிராயம், ஏதோ ஒரு அபிப்பிராயம், அது நன்மையோ தீமையோ ஒரு அபிப்பிராயம் தோன்றும். அபிப்பிராயம் தோன்றினாலே என்ன நடக்கும்னா, எண்ணங்கள் மீண்டும் வளர ஆரம்பிக்கும். அப்போ என்னதோ ஒண்ணு என்ன பண்ணினாலும் நம்ம ஒண்ணும் இல்லை. நீங்க இந்த எஃபெக்ட் பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன இறகு வந்து அசையும். இந்த விஸ்வேஸ்வரையா போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெங்களூர்ல அது ரொம்ப எஃபெக்டிவா வச்சிருப்பாங்க. நிறைய படங்கள்ல கூட அந்த மாதிரியான ஒரு செட்டப் காமிச்சிருப்பாங்க. என்னன்னா, ஒரு சின்ன இறகு அசையும். அசையும் போது அந்த அசைவு இன்னொரு அசைவை தூண்டும், இன்னொரு அசைவு இன்னொரு அசைவை தூண்டும், இன்னொரு அசைவு இன்னொரு அசைவை தூண்டும். அப்படியே அது மேல ஏறி கீழே ஏறி அந்த புள்ளி மாதிரியான விசை கூட்டி கூட்டி கடைசியில ஒரு பெரிய பாலை தூக்கி இதுல போடும், கூடையில போடும். அப்போ அந்த அந்த இறகினுடைய அசைவு தான் அந்த பாலை தூக்கி போடுறது. அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய அந்த அசைவின் மூலம், அந்த எண்ண ஓட்டத்தின் மூலம் 2 விதமான விளைவுகள் ஏற்படுகிறது. என்னது? புண்ணியம், பாவம். இந்த 2மே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு, இந்த 2மே நம்ம உடலுக்குள்ளதான் இருக்கு, இந்த 2மே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கு. அதை நன்னும் பொழுதே அறிய வேண்டும். அப்போ நம்ம ஒரு விஷயம் எடுக்கும்போது இது இந்த ஒரு பிடி அவல் தேவையா, இத சாப்பிட்ட அப்புறம் கிடைக்கக்கூடிய இது ஒண்ணு, அந்த ஸ்டெப்பா வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு உருளைக்கிழங்கு எடுக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கை எடுத்து சாப்பிட்டுட்டு அதனால வாய்வு வந்து இல்ல ஜெரிமானம் கெட்டு போய் அவஸ்தப்படும் போது பாதி பேருக்கு புரியாது, ஒரு குரூப்புக்கு புரியாது. என்ன புரியாது? இது ஏன் வந்ததுன்னு புரியாது. ஐயோ வயிறே சரியில்லை, வயிறே சரியில்லை, வயிறே சரியில்லை அல்லாடி போவாங்க. அதுக்கு ஒரு மருந்து சாப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு 4 டாக்டர் கிட்ட போவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ஐயோ நான் நேற்று உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன், அதனாலதான் எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன், பட் அதை பத்தின அவேர்னஸ் வந்திருக்கு. ஆனா அது வந்து மறுநாளைக்கு உருளைக்கிழங்கு எடுக்கும்போது ஐயோ போன தடவை சாப்பிடும்போது உடம்பு முடியாம வந்தது, இப்ப சாப்பிடலாமா வேணாமா அந்த கேள்வி ஒரு சிலருக்கு தான் வரும், ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காது. சாப்பிடுவாங்க, சாப்பிடும்போது உணர்தல் வரும், ஐயோ போன தடவை சாப்பிடும்போது இந்த பிரச்சனை ஆச்சு அப்படின்னு. அது ஒரு வகை. இல்ல ஒரு சிலருக்கு அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும் போதே தோணும், ஐயோ இது உடம்பு கொத்துக்காது அப்படின்னு. ஒரு சிலருக்கு அந்த உருளைக்கிழங்கு எடுக்கும் போதே புரிஞ்சிடும், இன்னைக்கு உருளைக்கிழங்கு பண்றோம், நம்ம சாப்பிடக்கூடாது, பசங்களுக்கு மாத்திரம் வச்சிட வேண்டியதான், நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த உருளைக்கிழங்கு மாத்திரம் இல்ல, உருளைக்கிழங்கு மாதிரியான பதார்த்தங்களே வாய்வு, மண்ணுக்கு கீழே விளையிறது அது எல்லாமே வாய்வு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு அது மண்ணுக்கு கீழே விளையிறதுல மாத்திரம் இல்ல,
கார்போஹைட்ரேட் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப ரிச்சா இருக்கும். அது கார்போஹைட்ரேட் தான் நினைக்கிறேன் உருளைக்கிழங்குல இருக்கிறது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அதனுடைய தன்மை எல்லா உணவிலும் இருக்கும். அந்த எந்தெந்த உணவுல எல்லாம் அந்த தன்மை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை கூட விளக்க தோன்றும். இதை தாண்டி அது விளக்குதல் தாண்டி எது நன்மையோ அந்த உடலுக்கு அதை குறித்து செய்யக்கூடிய ஒரு நிலை. பாருங்க, ஒரு சின்ன உருளைக்கிழங்குல எவ்வளவோ ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு அவரு. நன்னும் பொழுதறிவார் சில ஞானிகள். அப்ப அந்த இடத்துல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இந்த இது இந்த ஒரு எண்ண ஓட்டம் துவங்கும் பொழுதே, அந்த இறகு அசையும் பொழுதே இந்த அசைவு மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இந்த புரிதலின் மூலம் எண்ணி இரண்டையும் வேறு இருக்கு. அப்ப நல்லதும் கிடையாது, தீயதும் கிடையாது, ரெண்டும் இல்லாம சமநிலையில் ஒண்ணு இருக்கிறது. எப்படி அப்படின்னாக்க அந்த அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல மனசு வேலை செய்யாது. கௌரிமா சொன்ன மாதிரி மனசு வேலை செய்யாது. ஆனா அந்த அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் செய்ய வேண்டும். அப்படி பண்ணினால் எண்ணிய இரண்டையும் வேறறுத்து அப்புறத்து அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே அப்படி. அதுக்கு பிறகு இந்த ரெண்டும் நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா புறத்தே இருக்கக்கூடிய அந்த இறைபெறும் தன்மையை நம் உள்ளே ஆழ்ந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நன்மை தீமையை உணர்ந்து கொண்டால் மட்டும் போராது. நம்ம அந்த நன்மை தீமையை உணர்ந்து அதை வேறறுத்து அப்படின்னா செயலற்ற நிலை இல்லை. அந்த இடத்துல அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை விருப்பு வெறுப்பற்று செய்ய வேண்டும். இந்த புண்ணிய பாவம்ங்கிறதெல்லாம் எப்படி வரும்னா விருப்பு வெறுப்பின் சார்ந்துதான் வரும். அப்போ அந்த கடமையை செய் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அந்த மாதிரி கடமையை செய்யும் பொழுது நம்மால் மனதால் சமநிலையில் நிற்க முடியும். அதனாலதான் இந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சில விளைவுகளை நம்மளால உருவாக்க முடியும். நம்ம சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து பல அசைவுகளை உணர்த்தியவர்கள், பல அசைவுகளை நிகழ்த்தியவர்கள் நம்முடைய ஞானிகள். எப்படி அவங்க இங்கதானே உட்கார்ந்து இருந்தாங்க? எப்படி திருமூலருக்கு அகத்தியர் டிராவல் பண்ண தெரிஞ்சது? அவர் எப்படி கைலாயம் இங்க டிராவல் பண்ணாரு அப்படின்னா எல்லாம் இருந்த இடத்திலிருந்து செய்யக்கூடியவை. இது ஒரு ஒரு இறகு அசைத்தல் மாதிரியான ஒரு அசைவு தான். இது அவருக்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இல்ல, எல்லா ஞானிகளும் நிகழ்த்திப்பட்டிருக்கிறார்கள். நம்மளால அதை மாற்ற முடியும். ஒரு செயலை மாற்ற முடியும். ஆனா அந்த இடத்துல விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. யாரோ ஒரு ஞானியை போய் நமஸ்கரிக்கிறாங்க, உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி, இல்ல எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம போய் அவங்க பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி இப்போ சரியா வரும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதல் வாக்கு சொல்லுவாங்க. அந்த ஆறுதல் வாக்கு அப்படிங்கிறது ஒரு அது அவர்கள் ஒரு பிரபஞ்ச நகர்வை நிகழ்த்துவார்கள். யோகிராம் சிவகுமாருடைய வாழ்க்கையில இப்படி நடந்த நிறைய விஷயங்கள் எனக்கு பர்சனலா தெரியும். அந்த மாதிரியான சில நிகழ்வுகளை நடத்த முடியும் அவர்களால். அது எப்படின்னா இப்படிதான் மனமற்று விருப்பு வெறுப்பற்று அந்த நிகழ்விற்காக செய்யக்கூடிய ஒரு செயல். அதுக்கு அவங்க எங்கேயும் போக வேண்டாம், இருந்த இடத்துல இருந்து நமக்காக நடத்தி தருவார்கள். அப்படி நன்னி இரண்டையும் அப்படி செய்யும் பொழுது உள்ளே வெளியே புறத்தே இருக்கக்கூடிய அந்நலை நம் உள்ளே அகத்தே ஆழ்ந்து அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான் இந்த மந்திரம் சொல்லக்கூடியது. இதுதான் அருளுடைமையின் ஞானம். அதுதான் தன்மை, அதுதான் ஞானத்தின் தன்மை. அதுதான் இந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி நண்பர்களே. இத்தகைய அற்புதமான விஷயத்தை உங்களோட பகிர கிடைக்கும். மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க நன்றிமா. ரொம்ப மகிழ்ச்சிமா. ஒரு நிறைவான ஒரு நல்ல தருணங்கள். ஒவ்வொரு நாளுமே நாம ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் சிறப்படைந்து கொண்டே இருக்கிறோம். இந்த மந்திரங்களை சிந்திக்க சிந்திக்க தந்திரமாக இறையர்களையும் பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். அதற்கு உதவி கொண்டிருக்கின்ற இந்த தளத்திற்கும் பொறுப்பாளர்களுக்கும் பணிவன்பான
நன்றி கலந்த வணக்கங்கள். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளுமே இந்த கருத்துக்களை நாள் முழுவதுமே சிந்தித்து தெளிவடைந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே இந்த நல்ல இந்த பாடலுடைய விளக்கத்தை பற்றி சிந்திப்போம். புண்ணிய பாவம் இரண்டுல, புண்ணிய பாவம் இரண்டுல பூமியில் நன்னும் பொழுது அறிவார் சில ஞானிகள், நன்னும் பொழுது அறிவார் சில ஞானிகள், புண்ணிய பாவம் இரண்டுல பூமியில் நன்னும் பொழுது அறிவார் சில ஞானிகள், எண்ணி இரண்டினையும் வேறறுத்து அண்ணல் இருந்திடம் ஆய்ந்து கொள்கிறே, அண்ணல் இருந்திடம் ஆய்ந்து கொள்ளீரே, எண்ணி இரண்டையும் வேறறுத்து அப்புறத்து அண்ணல் இருந்திடம் ஆய்ந்து கொள்ளீரே. இந்த பாடல் வரிகளை வாசிக்கும் போதே அந்த சிந்தனை ஓடுகிறது. எவ்வளவு ஒரு அற்புதமாக ஒவ்வொரு நாளுமே நமக்கு விளக்கங்களை கொடுத்து, ஒரே பொருள் தான், மாறாத ஒரு பொருள், அந்த பொருளை அறிந்து கொண்டால் உலகத்துல எல்லா இன்பங்களும் கிடைக்கும் என்று சொன்னால் அது பேரின்பம். அதுல எல்லாமே அடக்கம். ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், இப்படி எல்லாமே அவனுடைய செயலாகவே எண்ணி எண்ணி நாம வணங்கி போற்றி மதித்து வர வேண்டும். அந்த மதிப்புமிக்க அந்த ஒரு பொருள் அது மெய்ப்பொருள், அதை உணரணும். அதை உணராம நாம இன்னைக்கு உலக பொருட்களோட தொடர்பு கொள்ளும் போது, இந்த பூமியில இருக்கக்கூடிய பொருட்களோட நபர்களோட தொடர்பு கொள்ளும் போது அதுல சிக்கி கொள்றோம். அந்த மனம் அதுல சிக்கி கொள்ளும் போது அது இன்பமாகவோ துன்பமாகவோ அந்த இன்ப நுகர்ச்சியை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்துல இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்கிறது. ஆனா அதே மனம் உலக பற்றுதல்கள்ல இருந்து விடுபட்டு இது அத்தனைக்கும் காரண பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த அண்ணல் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த தன்மையில உறைந்து நிறைந்து கரையும் போது அது அதுவானால் அதுவே சொல்லும். அது மட்டும்தான் இருக்குங்கிறது தெரியும். நேற்று இருந்தது, இன்று இருப்பது, நாளையும் இருக்க போறது. அதுவும் மாறாத தன்மையுடையது. ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னி பிரசன்ட் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதுல எல்லாமே இருப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது அத்தனையுமே அதுக்குள்ள இருப்பாக இருந்ததுதான் வெளிப்பட்டது. இல்லாத ஒன்றை எடுத்து காட்ட முடியாது யாரும். இருந்ததுதான் வெளிப்பட்டது. இல்லாத ஒன்றை யாராவது சொல்ல முடியுமா? அப்ப எல்லாமே இருப்பாக இருக்கிறது. அந்த இருப்பாக இருந்தது வெளிப்படுகிறது. வெளிப்படும் போதுதான் நமக்கு அந்த பிரசன்ட்ல தெரியுது. அதுல சிக்கி கொள்ளக்கூடாது. அந்த இன்ப நுகர்வுலையோ அந்த பொருளையோ மனதை சிக்க விடாத அளவுக்கு தேவைக்கு இறைவன் உணவாக வந்திருக்கிறான், தேவைக்கு அந்த தாகத்தை நிறைவுக்கு நீராக வந்திருக்கிறான் என்ற அளவில் தேவை கருதி அந்த பொருளை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு சுமந்துக்கிட்டு தெரியக்கூடாது. மனசாலேயோ பிசிக்கலாவோ உடலாலேயோ சுமந்துக்கிட்டு தெரியக்கூடாது. என்ன தேவையோ தேவையே இல்லை, அதாவது நமக்கு கேட்காமலே கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இறைவன். தாயுள்ளம் கொண்டவன். தாய் தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உடையவங்க. அந்த தாய் கேட்டா கொடுக்க மாட்டாளா? கேட்காமலே கொடுக்கக்கூடிய அம்மா, கேட்காமலே கொடுக்கக்கூடிய அம்மா நம்ம கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? ஓ, குழந்தைக்கு இது தேவை அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கும். அதனால அந்த இன்ப நுகர்ச்சி என்றதை சிக்கி கொள்ளக்கூடாது, என்ஜாய் பண்ணணும். அதுல வரக்கூடிய அனுபவத்தை மனசுல வச்சுக்கணும். அது இன்பமாகவோ துன்பமாகவோ அது உலகத்தோட பொருத்தி பார்க்க கூடாது. அது பொருத்தி பார்க்கறதுனாலதான் உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு எல்லாமே வருது.
அதனால மனதை எந்த விதமான சலனமும் இல்லாம மெய்ப்பொருளோடு இணைத்து வைத்துக் கொள்ளும் போது அது அதிலிருந்து கிளந்தெழக்கூடிய எண்ணங்கள் வராது. எப்பொழுதும் அந்த மெய்ப்பொருள் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற அளவுல ஒரு வினாடி கூட நம்ம விட்டு விலகாம நமக்கு உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இயற்கையை உணர்ந்து, அந்த உண்மையை உணர்ந்து, இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை, யாரும் மறுக்க முடியாது. இறை பரம்பொருள் எப்படி இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்தாலே போதும். ஒரு நிமிடமாவது அல்லது அரை நிமிட நேரமாவது அந்த சிந்தனை வந்தாகவே அந்த நாள் முழுவதுமே அதற்குரிய பலன் நமக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். அந்த வினை என்று சொன்னாலே விளைவு என்பது இருக்கத்தான் செய்யும். அப்ப புண்ணிய பாவம் அப்படின்னு நம்ம ரெண்டு பூமியில இருக்குன்னு சொல்றோம். அப்ப புண்ணியம்னா என்ன என்று நம்ம ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு ஒரு சாமியம், அதாவது ஃபார்முலா மாதிரி வேதாத்திரி மகரிஷி கொடுக்கிறார். இந்த பாவ புண்ணியம்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன். அதாவது நம்ம ஒரு பொருத்தி பார்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே. எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும், எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ, அதுக்கு முன்னாடி தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ, இன்னொரு தடவை சொல்றேன். எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தருமெனில் அது பாவம். இவ்வளவுதான் பாவம்ன்றதுக்கு. அப்போ துன்பம் தராத செயல்கள் எல்லாம், யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் துன்பம் தராத செயல்கள் எல்லாம் புண்ணியம் என்று புத்தியுடையவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொல்றார். அப்ப யாருக்கும் துன்பம் இல்லாத ஒரு செயலை செய்யணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் அந்த பேரின்பத்திலே திளைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஞானிகளுக்கு அது தெரியும். பேரின்பம்னா என்னன்னு கேட்டா திகட்டாத பேரின்பம் என்று சொல்லுவாங்க. இப்ப உணவு சாப்பிட்டா கூட திகட்டிடும். சில இதை சில குறிப்பிட்ட நேரத்துல நம்ம அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்ய முடியாது. ஆனா இறை பரம்பொருளை நாம சிந்திக்கிறோம் பாருங்க, சிந்திக்க 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 நமக்கு அது பேரானந்தம் பெருகி கொண்டேதான் இருக்கும். பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் அத்தனைக்கும் தித்திக்கும் சுவை உடையது அந்த பேரின்ப உணர்வு என்பது. அத்தகைய அந்த பேரின்பத்திலே திளைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை அருளாளர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஆனந்தத்துல முத்தெடுத்து நமக்கு அதை அப்படியே மாலையாக தொடுத்து ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இத்தலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்றேன். அப்ப புண்ணிய பாவம்னு ரெண்டு இருக்கு. அது புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்னும் பொழுதறிவார் சில ஞானிகள் என்று சொல்லும் போது, நன்னும் பொழுது, அது என்ன நன்னும் பொழுது? அதாவது நம்ம அதனோடு பொருந்தும் பொழுது, அதாவது எந்த ஒரு பொருளையும் நாம அனுபவிக்காம அதை பத்தி உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியாது. நெருப்பு சுடும் அப்படின்னா அதை நம்ம தொடும் போதுதான் அதனுடைய தன்மை என்னன்னு தெரியுது. இப்ப தண்ணீர்னா அது என்ன தன்மை உடையதுன்னு அதை நம்ம அதை ஸ்பர்சிக்கும் போது, அதை குடிக்கும் போதுதான் அதனுடைய தன்மைகள் நமக்கு தெரியுது. இதே மாதிரி ஒன்றுக்குமே நாம அணுகாம அதனுடைய தன்மை. அப்ப இறை பரம்பொருளையும் நாம அப்படித்தான் உணரணும். அப்ப நம்ம விருப்பப்படி நடக்குதா, அது விருப்பப்படி அது நடக்குதான்னு பார்த்தா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் இருக்கும். நம்ம விரும்பாம அது கிடைக்காது. தேடாம தேடுற பொருள் நம்ம தேடி வராது. நம்ம நாடாம நம்ம நாடுற பொருள் நம்மளை நாடி வராது. அதனால விருப்பம் என்பது வேண்டும். அப்ப இறை உணர வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்களுக்கே அது கிடைக்கும். அதே மாதிரி பாவ புண்ணியத்துல சிக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அதற்குரிய எண்ணத்தையே இயலாம செய்வதுதான் அந்த வேறறுத்தல் என்றாலே. ஒரு எண்ணம்னு வந்துருச்சுன்னா அது செயலுக்கு வந்துதான் தீரும். அப்ப எண்ணம் எழும்போதே அது காரணத்தை கண்டு அது நலம் அல்லது தீது எது தரும்னு பார்த்து அதை அப்படியே இன்னொரு எண்ணத்தால சமன் செய்திடணும். அதாவது ஒரு களை முளைச்சு வரும்போதே இது என்ன செடி என்ன பயிர்னு பார்த்துட்டு இதை வச்சுக்கலாமா இல்லை இதை எடுத்துடணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப கீரை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதுல உள்ள பூச்சிக்கீரை அதே மாதிரி கழிவு கீரை இதெல்லாம் நம்ம அகற்றுறது மாதிரி அந்த எண்ணம் வரும்போதே அதை நம்ம விளக்கிடணும். அப்ப இரண்டையும் ஆராய்ச்சியோட விழிப்போட வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வேறறுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எண்ணம் எங்க இருந்து வருதுன்னு கேள்வி கேட்டோம்னா அது இறைத்தன்மையிலிருந்து வெளிப்படுவதுதான்.
அந்த இறைத்தன்மையிலிருந்து வெளிப்பட்டதுதான் அந்த துகள்களான பிறகு இது நீரா மாறணும், இது நெருப்பா மாறணும், காற்றா மாறணும், நிலமா மாறணும். உலகத்துல ஜீவராசிகள்லாம் மலர்ச்சி அடைந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தோற்ற பொருட்கள்லாம் வரணுங்கிறது அதுக்குள்ள இல்லைன்னா எப்படி வரும்? இப்ப ஒரு விதை இருக்குன்னா விதைக்குள்ள இந்த மாதிரி பூமியில போட்டு தண்ணி ஊத்தின பிறகு முளை விட்டு அப்படியே கிளத்தெழுந்து பூமிக்கு மேல வந்து இலையெல்லாம் விட்டு அப்படியே வளர்ந்து இத்தனை நாட்கள்ல செடியாகி இத்தனை நாட்கள்ல மரமாகி அந்த கனி வகைகள் அல்லது காய் வகைகள்லாம் கொடுக்கணும். அதுக்குள்ள அந்த இம்ப்ரின்ஸா அதனுடைய பதிவுகள் இல்லைன்னா அது எப்படி வெளிப்படும்? இருந்தா தானே வெளிப்படும். இப்ப மாங்கொட்டைக்குள்ள மாமரம் அடங்கி இருக்கு, ஆலமர விதைக்குள்ள ஆலமரம் அடங்கி இருக்கு. அதே மாதிரி ஒரு முட்டைக்குள்ள ஒரு பறவை குஞ்சு அடங்கி இருக்கு. ஆனா அந்த பறவை குஞ்சு எப்படி இருக்குன்னு முட்டையை உடைச்சு பார்த்தா வருமா? ஆம்லெட் ஆஃப் ஆயில் தான் சாப்பிட முடியும். ஆனா அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. அதே மாதிரி விதைக்குள்ளதான் அவ்வளவு பெரிய விருட்சம் அல்லது மரம் எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த உண்மையை உணரணும். அதே மாதிரி நமக்குள்ளேயும் அந்த தெய்வீகத்தினுடைய தன்மைகள், அந்த ஆற்றல்கள், திறமைகள் அத்தனையும் நமக்குள்ள அடக்கும். அதனால அதை உணரணும். அந்த உணர்றதுக்கு யாரு அப்படின்னு பார்த்தா அந்த பொருந்தி இருந்தாங்க பாருங்க. அந்த நண்ணும் பொழுது இறைவனோடு பொருந்தி இருந்த காலத்துல அவரவர்கள் உணர்ந்தாங்க பாருங்க. அதாவது உலக பொருட்களோட பொருந்தி இருக்கும் போது அதனால இன்ப துன்பம் வருது. ஆனா இறையோடு இறை சிந்தனையோடு பொருந்தி இருக்கும் போது கிடைக்கக்கூடிய அனுபவங்களை யாரு அறிவான்னா ஞானியர்கள் தான். அப்ப ஞானம் பெற்றவர்கள், அது நமக்குள்ள வந்து எது அறிந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்கள் ஞானியர்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம், அந்த விளக்கத்தின் வழியே நாம செயல்படும் போது இறைவன் இருக்கிற இடம் எதுங்கிறது தெரியும். அத வேதாத்திரி மகரிஷி ஒரு இறைவணக்க பாடல்ல எழுதியிருப்பார். அவனில்தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில்தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். இந்த இடத்துக்காக சொல்ல வர்றேன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தின்னு சொல்றது. அதுதான் வீடு பேராம். அறிவு முழுமை அடைகிறது தான் முக்தி நிலை, வீடு பேறு நிலை. அப்ப அது என்னது? அவன் நீ ஒன்றாய் அறிந்தவனும். அப்ப அண்ணலாக இருக்கக்கூடிய அந்த தெய்வமும் நாமும் தரத்தால ஒன்றாகத்தான் இருக்கிறோங்கிற அந்த உண்மையை உணர்ந்த பொழுதே நாம முழுமை அறிவு பெற்று விடுகிறோம். அதனாலதான் மாலையை வந்து ரெண்டா வைக்காம அந்த முனையை சேர்க்கிறாங்க. நம்முடைய மனதை அந்த இறை பேரறிவோட இணைக்கிறது. இதுதான் அந்த மாலை முழுமை, ஒரு வட்ட வடிவம், தொடங்குற இடத்திலேயே முடிகிறது அப்படிங்கிறது. எங்கிருந்து நாம தொடங்கி வந்தோமோ அங்கேயே முடிகிறோம். அப்ப பாவ புண்ணியம் இல்லாம இருக்கணும்னா அதற்குரிய எண்ணம், அந்த சொல் செயல் மலர்ச்சி அடையக்கூடாது. அப்ப எண்ணத்துக்கு மூலமாக இருக்கக்கூடியது அங்கே மௌனமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள். அப்ப ஒளி அப்படிங்கிற அந்த சத்தத்தை கழிச்சோம்னா அங்கே மௌனம் தான், வெளிச்சத்தை கழிச்சோம்னா அங்கே இருள் தான். அப்ப எது முந்தியதுன்னா அந்த இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே அந்த இறைவனுடைய நிலை என்பதை உணர்ந்து கொண்டு, அப்ப பாவ புண்ணியம் இயலாத அளவுக்கு எண்ணத்துல எண்ணமாக விழிப்பு நிலையோட இருந்து நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று பார்த்தா அவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோங்கிறத உணரணும். நமக்குள்ள அவன் இருக்கிறான், அவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். நாம இருக்கிறோம்னா எல்லா ஜீவராசிகளும்னா இந்த உலகம், நட்சத்திரங்கள் அத்தனையுமே அவனுக்குள்ளதான் இருக்கு. அவனுக்குள்ளதான் எல்லாம் அடக்கம் பெற்றிருக்கு. இந்த பேருண்மையை உணரும் பொழுது மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் கிட்டும். ஆனந்தமாக வாழலாம். வாழ்க வாழ்வாங்கு. இறைவா அருள்வாயாக. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கய்யா, மிக சிறப்பாக இருந்தது. எல்லா இதையும் சொன்னீங்க. இன்று அடியேனுக்கு பிறந்த வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். நன்றி. நிறைய நிறைவு செஞ்சுக்கலாமா? வரீங்களா? இங்க ஒரே சத்தமா இருக்கு, நான் பேசுறது கேக்குதுங்களா? மழை பெய்யுது, சத்தமா இருக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம் இருக்கோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.
மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.